விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யவில்லை என்றாலும் கூட இங்கே நிலவுகிற சமூக யதார்த்தத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அண்மையில் நான் எந்த சூழலிலும் தலித் முதலமைச்சராக முடியாது என்று நான் சொன்னேன். அது ஒரு தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டை மட்டும் கணக்கிலே வைத்து சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதையும் குறிக்கக்கூடிய ஒன்று. மாநில முதல்வர் என்கிற நிலையில அதை பலரும் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசுகள் அல்லது மாநிலத்தில் அரசுகளை நடத்துகிற கட்சிகள் இந்த சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சுட்டிக்காட்டியது. உடனே பலரும் நீங்கள் திமுகவை மனதிலே வைத்துதான் பேசினீர்கள் என்று அவர்களின் அரிப்பை சொரிந்து கொள்ளக்கூடிய வகையில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இதற்கெல்லாம் நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பொறுப்புணர்வோடு பயணிப்போம். இன்றைக்கு பல முனைகளில் இருந்து நம்முடைய இயக்கத்தை பலரும் குறிவைத்து வன்மத்தோடு காழ்ப்புணர்வோடு விமர்சனங்கள் என்கிற பெயரால் அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அரசியல் அறியாமையால் உழலும் அற்பர்கள், பொறாமையால் புலம்பும் புல்லர்கள், காழ்ப்புணர்வால் கதரும் கயவர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் அறிவோம். அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வெற்றிகரமாக இயங்குகிறது. அகில இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக, முன்னோடி கூட்டணியாக விளங்குகிறது. வேறு மாநிலங்களில் எங்கும் இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியை பார்க்க முடியாது. அதை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் பல வகையிலும் திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் குறிவைத்து பேசி வருவதை நாம் அறிவோம். இதற்கான காரணங்களையும் நாம் அறிவோம். எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பொறுப்புணர்வோடு இயங்க வேண்டும், தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மறுசீரமைப்பில் இருக்கிற தேக்கத்தை ஒரு பொருட்டாக கருத வேண்டியதில்லை. சில அறிவிப்புகளை நான் அவ்வப்போது செய்திருக்கிறேன். அதெல்லாம் கட்சி நலம் கருதியதானே தவிர இயக்க தோழர்கள் மீதுள்ள புகார்களின் அடிப்படையில் அல்ல. ஆகவே நான் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிலைபெற வைத்ததில் உங்களின் பங்கு மகத்தானது, போற்றுதலுக்குரியது. அது இன்னும் தீவிரப்பட வேண்டும். இந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய எழுச்சி. இந்த இயக்கத்தின் மீது மொழி கடந்து, மாநில எல்லை கடந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. கடந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் தெலுங்கு மொழியிலே பல பாடல்கள் வெளியிடப்பட்டன. கன்னட மொழியிலேயும் விடுதலை சிறுத்தைகளின் சாதனைகளை போற்றுகிற பாடல்கள் வெளியிடப்பட்டன. ஆடியோ வீடியோ காணொலியும் வெளியிடப்பட்டது. இவையெல்லாம் நம் மீது அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு சான்று. எனவே
அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம். இன்னும் பல மடங்கு வேகமாக செயலாற்றுவோம்.